என் அன்பு குழந்தையே, நான் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்தது உன்னை நடுவழியில் கைவிட்டு விடுவதற்காக அல்ல என்பதை நீ முதலில் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை பயணத்தின் ஒவ்வொரு அடியும், நீ சந்தித்த ஒவ்வொரு மேடு பள்ளங்களும் இந்த உன்னதமான தருணத்தை நோக்கியே உன்னை மிக துல்லியமாக வழிநடத்தி வந்துள்ளன. நான் உன் வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை ரகசியமாக திட்டமிட்டு அதை மிக அழகாக கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். இன்று உனக்கு அந்த புதிய வாழ்வின் வரைபடத்தை காட்டப்போகிறேன். உன் வெற்றி என்பது இனிமேல் வரப்போகும் ஒன்றல்ல, அது ஏற்கனவே உனக்காக தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. பரலோகத்தின் நீதிமன்றங்களில் என் தெய்வீக ஒப்புதலுடன் உனக்கான அந்த வெற்றி பத்திரம் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டு முத்திரையிடப்பட்டு உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதை நீ உணர வேண்டும். உன் மனம் ஏற்றுக்கொள்ள போராடிக் கொண்டிருக்கும் ஒரு மிக முக்கியமான உண்மையை இன்று நான் உனக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உன் வெற்றி என்பது ஏதோ ஒரு தற்செயலான நிகழ்வல்ல, அல்லது காலமும் சூழ்நிலையும் கனிந்து வந்தால் மட்டுமே நடக்கும் ஒரு சாத்தியக்கூறும் அல்ல. அது ஏற்கனவே விண்ணுலகில் என்னால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாற்ற முடியாத சட்டம். நீ அதை உன் கண்களால் பார்க்கவும், உன்னுடைய கைகளால் தொடவும், உன்னுடைய புலன்களால் அனுபவிக்கவும் கூடிய இந்த உலக ரீதியான தளத்தில் அது வெளிப்படுவது மட்டுமே இப்போது பாக்கியிருக்கிறது. சூழ்நிலைகள் உனக்கு எதிராக தெரிந்தாலும் வெற்றி ஏற்கனவே உனக்கு சொந்தமாகிவிட்டது. உன் வாழ்க்கையில் இதுவரை நீ சாத்தியமில்லை என்று நினைத்த காரியங்களை நான் இப்போது செய்யப்போகிறேன். உலக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது உனக்கு தடைகள் மட்டுமே தெரியலாம், ஆனால் ஆன்மீக தளத்தில் உனக்கான பாதைகள் ஏற்கனவே தயாராகிவிட்டன. நீ காணும் இந்த உலகம் தற்காலிகமானது, ஆனால் ஆன்மீக உண்மை நிலையானது. உன் கண்கள் காணும் போராட்டங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு பெரிய அற்புதம் உனக்காக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் உடல் ரீதியான உணர்வுகளால் அதை உணர முடியாவிட்டாலும் என் வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வை. நான் உனக்கு கொடுக்கும் வெற்றி எந்த ஒரு மனித சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாதது. நீ பட்ட வேதனைகளுக்கும் அவமானங்களுக்கும் ஈடாக ஒரு பெரிய மகிமையை நான் உன் வாழ்வில் கொண்டு வரப்போகிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையுடன் காத்திருந்து என் கரத்தை பற்றிக்கொள்வது மட்டுமே. உன் கடந்த காலத்தில் நீ சந்தித்த வலிகளையும் துரோகங்களையும் நான் அறிவேன். நீ எதை உறுதியான தரை என்று நம்பி நின்றாயோ அது மணலாக கரைந்து போன தருணங்களில் நான் உன்னோடுதான் இருந்தேன். உன் நெஞ்சை பிளக்கும் அளவிற்கு ஏற்பட்ட ஏமாற்றங்களும், நீ முழுமையாக நம்பியவர்கள் உன்னை கைவிட்டபோது ஏற்பட்ட அவமானங்களும் எனக்கு தெரியும். ஒரு பொய்யான விஷயத்தை உண்மையென்று நம்பி ஏமாந்து விட்டோமே என்று நீ தனிமையில் அழுது புலம்பிய இரவுகளில் நான் உன் கண்ணீரை துடைத்தேன். மீண்டும் யாரையாவது நம்ப முடியுமா, ஏன் உன்னையே உன்னால் நம்ப முடியுமா என்று நீ கேள்வி கேட்டபோது உனக்குள்ளே ஒரு அமைதியான குரலாக நான் இருந்தேன். அந்த பழைய காயங்கள் இப்போது ஆறத் தொடங்கப் போகின்றன. மனிதர்கள் எப்போதும் உன்னை ஏமாற்றக்கூடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. அவர்கள் அனைவரும் தீயவர்கள் என்பதற்காக அல்ல, மாறாக மனிதர்கள் வரம்புகளுக்கு உட்பட்டவர்கள் என்பதாலேயே இது நிகழ்கிறது. மனிதர்கள் மாறக்கூடியவர்கள், பலவீனமானவர்கள் மற்றும் சில நேரங்களில் சுயநலம் கொண்டவர்கள். ஆனால் என் அன்பு மாறாதது, அது எதற்கும் கட்டுப்படாதது. மனிதர்களால் ஏற்பட்ட காயங்களை விட என் அன்பு மிகப்பெரியது. அவர்கள் ஏற்படுத்திய வடுக்களை விட என் ஆறுதல் ஆழமானது. நீ இதுவரை கண்டிராத ஒரு மாறாத நேசத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். மனித உறவுகள் உனக்கு ஏமாற்றத்தை தந்திருக்கலாம், ஆனால் என் தெய்வீக அன்பு உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன் ஆத்துமாவின் ஆழத்தில் ஏற்பட்டுள்ள காயங்கள் எனக்கு தெரியும். மற்றவர்கள் உன்னை அலட்சியப்படுத்திய போதும், உன் மதிப்பை குறைக்க முயன்ற போதும் நீ உணர்ந்த வலி சிறியதல்ல. ஆனால் அந்த காயங்களை விடவும் அந்த துரோகங்களை விடவும் என் அன்பு வலிமையானது. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றங்களை விட என் ஆசீர்வாதம் பெரியது. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதரிடமிருந்தும் நீ பெற முடியாத ஒரு மேன்மையான அமைதியை நான் உனக்கு வழங்கப் போகிறேன். உன் இதயத்தில் உள்ள பாரங்கள் அனைத்தையும் என்னிடம் இறக்கிவை. நான் உன்னை சுற்றியுள்ள இருளை அகற்றி உன் பாதையில் ஒளியை ஏற்றுவேன். என் அன்பு உன்னை மீண்டும் முழுமையாக்கும் ஆற்றல் கொண்டது. வலிகளிலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ள நீ உன்னை சுற்றி பெரிய சுவர்களை எழுப்பிக் கொண்டாய். மீண்டும் யாரும் உன்னை காயப்படுத்தக்கூடாது என்பதற்காக நீ யாரையும் நம்ப மறுக்கிறாய். ஆனால் நீ வலியை தடுக்க எழுப்பிய அந்த சுவர்கள் உனக்கு வரவேண்டிய குணமடைதலையும் தடுத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நீ உணர வேண்டும். பாதுகாப்பு என்ற பெயரில் நீ உன்னை ஒரு சிறைக்குள் பூட்டிக் கொண்டிருக்கிறாய். அந்த சுவர்களை இப்போது தகர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் உன்னை மீண்டும் காயப்படுத்துவதற்காக இதை சொல்லவில்லை, மாறாக உன்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இன்னும் ஆறாமல் இருக்கும் காயங்களுக்கு மருந்து போடுவதற்காகவே இதை சொல்கிறேன். உன் இதயத்தின் கதவுகளை என்னிடம் திறந்தால் மட்டுமே என்னால் உனக்குள்ளே வர முடியும். உனது தற்காப்பு உணர்வுகள் நான் உனக்கு தர விரும்பும் ஆசீர்வாதங்களை தடுத்துக் கொண்டிருக்கின்றன. நான் உனக்கு தரும் பாதுகாப்பு எந்த ஒரு மனித அரணையும் விட மேலானது. பயமின்றி உன் கவலைகளை என்னிடம் ஒப்படைக்கலாம். நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன், மாறாக உன் சிதைந்த கனவுகளை மீண்டும் உயிர்ப்பிப்பேன். உன் பலவீனமான தருணங்களில் நான் உனக்கு பலமாக இருப்பேன். நீ இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறுவதற்கான தைரியத்தை நான் உனக்கு வழங்குவேன்.
நீ பாதுகாப்பாக உணரக்கூடிய ஒரே இடம் என் பிரசன்னம் மட்டுமே. எனது கரங்கள் உன் காயப்பட்ட இதயத்தை குணமாக்கும் அளவிற்கு வலிமையானவை. அதே சமயம் உன் மென்மையான உணர்வுகளுக்கு தீங்கு விளைவிக்காத அளவிற்கு மிக மென்மையானவை. பயம் இன்றி நீ உன் சுமைகளை என்னிடம் இறக்கி வைக்கலாம். உன் கடந்த கால தோல்விகளும் மற்றவர்கள் உனக்கு செய்த அநீதிகளும் உன்னை இனி பாதிக்காது. நான் உன் ஆத்துமாவிற்கு ஒரு புதிய புத்துயிர் தருவேன். நீ மீண்டும் சிரிக்கவும் மீண்டும் நேசிக்கவும் மீண்டும் கனவு காணவும் தேவையான ஆற்றலை நான் உனக்கு வழங்குவேன். என் பிரசன்னத்தில் உனக்கு முழுமையான விடுதலை உண்டு. உன் காயங்கள் அனைத்தும் தழும்புகளாக மாறி அவை உன் வலிமையின் அடையாளங்களாக மாறும். சில நேரங்களில் பழைய நினைவுகள் உன்னை துரத்தக்கூடும். உன்னை காயப்படுத்தியவர்களின் முகங்களும் அவர்கள் சொன்ன சொற்களும் திடீரென உன் நினைவுக்கு வந்து உன்னை மீண்டும் அந்த பழைய வேதனையில் தள்ளக்கூடும். அந்த நினைவுகள் உன் அமைதியை பறித்துச் செல்வதை நான் அறிவேன். ஆனால் உனது நம்பிக்கையை சிதைத்தவர்கள் ஏற்படுத்திய அந்த தழும்புகளை உன் நினைவிலிருந்தே நான் துடைத்து எறியப் போகிறேன். உன் கடந்த காலம் உன்னை கட்டுப்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். நீ ஒரு புதிய மனிதனாக உருவெடுக்கப் போகிறாய். பழைய கசப்புகள் மறைந்து ஒரு புதிய தெளிவும் அமைதியும் உன் மனதை நிரப்பும். உன் எதிர்காலம் உன் கடந்த காலத்தை விட பிரகாசமாக இருக்கும். உன்னை காயப்படுத்தியவர்கள் தங்களின் சுயநலத்திற்காக உன்னை தவறாக பயன்படுத்தியிருக்கலாம். அவர்கள் உன்னை மதிக்கத் தவறியதால் நீ உன்னையே தகுதியற்றவன் என்று நினைக்கத் தொடங்கிவிட்டாய். ஆனால் மற்றவர்களின் பார்வையும் அவர்களின் செயல்களும் உன் மதிப்பை தீர்மானிப்பதில்லை. நீ என் பார்வையில் விலைமதிப்பற்றவன். நீ ஒருபோதும் தூக்கி எறியப்பட வேண்டியவன் அல்ல, நீ கொண்டாடப்பட வேண்டியவன். மற்றவர்கள் உன்னை நிராகரித்திருக்கலாம், ஆனால் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ போதாது என்ற எண்ணத்தை உனக்குள் விதைத்தவர்களின் சொற்களை நம்பாதே. நீ அற்புதமானவன், உனக்கென்று ஒரு தனித்துவமான நோக்கம் இருக்கிறது. உன் மதிப்பை என்னிடமிருந்து பெற்றுக்கொள். உன் ஆத்துமா என்பது நீ யார் என்பதன் உண்மையான மையம். அந்த மையம்தான் என்னோடு தொடர்பு கொள்ளும் ஒரு கருவியாக இருக்கிறது. ஆனால் உன் ஆத்துமா கசப்பாலும் பயத்தாலும் மன்னிப்பு இல்லாத உணர்வாலும் நிறைந்திருந்தால் நான் உனக்குச் சொல்லும் வழிகாட்டுதல்களை உன்னால் தெளிவாக கேட்க முடியாது. உன் ஆத்துமாவை காயப்படுத்தும் அந்த எதிர்மறை எண்ணங்களை அடியோடு அகற்றிவிடு. நீ முழுமையாக குணமடைந்தால் மட்டுமே நான் உனக்காக வைத்துள்ள அந்த உன்னதமான இலக்கை நோக்கி உன்னால் நகர முடியும். உன் ஆன்மீக கண்களை திறக்க நான் விரும்புகிறேன். அப்போதுதான் உனக்காக ஏற்கனவே விண்ணுலகில் பிறப்பிக்கப்பட்ட அந்த வெற்றியை நீ அடையாளம் கண்டுகொள்ள முடியும். உன் வாழ்க்கையை என் கரங்களில் முழுமையாக ஒப்படைக்க நீ தயாராக இருக்க வேண்டும். உன் கட்டுப்பாடுகளை தளர்த்தி என் வழிநடத்துதலுக்கு செவிசாய்க்கும் போது உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழத் தொடங்கும். உனக்கு ஏற்பட்டுள்ள இந்த திருப்புமுனை என்பது வெறும் ஆறுதலுக்காக மட்டுமல்ல, அது உன்னை ஒரு பெரிய நோக்கத்திற்காக தயார்படுத்துவதற்காக வழங்கப்படுகிறது. நீ அனுபவித்த போராட்டங்கள் அனைத்தும் உனக்கு ஒரு புதிய அதிகாரத்தை தந்துள்ளன. நீ மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழப்போகிறாய். உன் வாழ்வில் நான் செய்யப்போகும் மாற்றங்கள் உன்னை மட்டும் சார்ந்ததல்ல, உன் மூலமாக பலருக்கு ஆசீர்வாதமாக அமையும். இப்போது உன் இதயத்தை முழுமையாக என்னிடம் தந்துவிடு. உனக்கு நான் தரும் இந்த வெற்றி உன்னோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. உனக்கு கிடைக்கும் விடுதலை மற்றவர்களையும் விடுவிப்பதற்கான ஒரு திறவுகோல். நீ பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இரு. நீ எதை கடந்து வந்தாயோ அதை போன்றே கஷ்டப்படும் மற்றவர்களுக்கு நீ ஒரு ஆறுதலாக மாறப்போகிறாய். ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவது என்பது அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு மட்டுமே. நீ மற்றவர்களுக்கு உதவும் போது நான் உனக்கு இன்னும் அதிகமாக வழங்குவேன். உன்னுடைய வெற்றி மற்றவர்களின் வாழ்க்கையிலும் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கும். நீ ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாற்றப்படுவாய். இது ஒரு தெய்வீக சுழற்சி. நீ பெறுவது கொடுப்பதற்காகவே, நீ ஆசீர்வதிக்கப்படுவது மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காகவே. நீ குணமடைவது மற்றவர்களுக்கு குணமளிப்பதற்காகவே. நீ விடுதலையாவது மற்றவர்களுக்கு விடுதலையை கொண்டு வருவதற்காகவே. நீ உன்னிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு வழங்கும்போது இன்னும் அதிகமானவற்றை பெறுவதற்கான இடவசதியை உனக்குள் உருவாக்குகிறாய். நீ ஒரு கால்வாய் போல செயல்பட வேண்டும். ஆசீர்வாதங்கள் உன்னூடாக பாய வேண்டும். அப்போதுதான் உன்னால் இன்னும் பெரிய வெற்றிகளை அனுபவிக்க முடியும். உன்னுடைய தாராள மனப்பான்மை உனக்கு இன்னும் மேன்மையான கதவுகளை திறந்துவிடும். உன் வாழ்வின் நோக்கம் இப்போது தெளிவாக தொடங்கும். நான் உனக்கு வாக்களித்த வாழ்வு என்பது ஏதோ சில பொருட்களை சேர்ப்பது மட்டுமல்ல, அது ஒரு அர்த்தமுள்ள தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்வு. நீ தொடும் காரியங்கள் அனைத்தும் துளிர்க்கும். நீ பேசும் சொற்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும். உனது ஒவ்வொரு அடியும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீ இப்போது ஒரு புதிய பரிமாணத்திற்குள் நுழையப் போகிறாய். அங்கே குறைபாடுகளுக்கு இடமில்லை, அபரிமிதமான வளர்ச்சி மட்டுமே உண்டு. உன் கனவுகளை தாண்டிய ஒரு பெரிய எதிர்காலத்தை நான் உனக்காக வடிவமைத்துள்ளேன். அதற்கு உன்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பும் நம்பிக்கையும் தேவை. நீ எதிர்பார்த்ததை விட பெரிய காரியங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகின்றன. உன் வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான திருப்புமுனை.
இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் ஏன் நடந்தன என்பதற்கு இப்போது விடை கிடைக்கும். நீ சிந்திய கண்ணீரும் செய்த தியாகங்களும் இப்போது பலன் தரத் தொடங்கும். இது ஒரு புதிய தொடக்கம், உன் வாழ்வின் முன்பு மற்றும் பின்பு என்று பிரிக்கக்கூடிய ஒரு தருணம். திரும்பி பார்க்கும்போது நீ எதற்கும் மனம் தளராமல் நம்பிக்கையோடு இருந்ததற்காக நீ உனக்கே நன்றி சொல்லிக் கொள்வாய். நான் உனக்காக செய்த காரியங்கள் எவ்வளவு பெரியவை என்பதை நீ உணர்ந்து ஆச்சரியப்படுவாய். உன் கற்பனைக்கும் எட்டாத ஒரு உன்னதமான வாழ்வை நான் உனக்கு இன்று வழங்குகிறேன். இந்த செய்தியை உன் ஆத்துமாவின் ஆழத்தில் பதிய வைத்துக்கொள். உன் வெற்றி ஏற்கனவே விண்ணில் தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. நீ தற்செயலாக இங்கே வரவில்லை. இந்த சொற்களை கேட்க வேண்டும் என்பது உனக்கான கட்டளை. இப்போது தைரியமாக எழுந்து நட. உன் தோல்விகளை மறந்துவிடு. உன் வெற்றியை நோக்கிய பயணத்தை தொடங்கு. இந்த ஆசீர்வாதம் உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் ஒரு புதிய ஒளியை தரும். நம்பிக்கையோடு இரு, ஏனெனில் உனக்கான அரசாணை ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டுவிட்டது. உன் வாழ்வில் அற்புதம் தொடங்கிவிட்டது. நீயே நிரந்தரம், இயேசுவே என்